ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டிசைனர் எஃப்டிஐ மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மெஷர்மெண்ட் இருக்கும். நான் எப்படி மார்க் பண்ணுறேன், எந்த மாதிரி கட் பண்ணுறேன், அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. உங்கள் மெஷர்மெண்ட் என்னவோ அதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் கேப் விடுறோம். எக்ஸாக்டாக கேப் விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குங்க. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் கிளாத் விட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மார்க்கிங்லேருந்து கரெக்டாக 1/4 இன்ச் கிளாத் விடணும், அடிச்சு திருப்பறதுக்காக. சென்டருக்கு மட்டும் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கிளாத் அகலம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 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 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நீங்கள் விட்டுக்கணும். அந்த மார்க்கிங்க்கு வெளியே இருக்கணும். அதை நம்ம ஒரிஜினலாக மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மார்க்கிங்க்கு வெளியே ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். 1/2 இன்ச் கூட விட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே இந்த கிளாத் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த லைனிங் கிளாத், அதாவது அந்த மெயின் ரைட் சைட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா வெளியே, அந்த கிளாத்தை வந்து நீங்கள் லைனிங்கில் வந்து அரேஞ்ச் கண்டிப்பாக பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் ஃபஸ்ட்டே பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அடித்து திருப்பும்போது உங்களுக்கு எந்த ஒரு சுருக்கமோ எந்த பக்கமும் இழுத்துட்டு போகாமல் நீட்டாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் எப்போவுமே நோட் பண்ணிக்கணும். ஒரு டைம் நீங்கள் நீட்டாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணும்போது கையை வச்சு நீட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக அடிச்சுட்டு போய்ட்டுருக்கலாம். நம்ம ஒரு 1/4 இன்ச் மட்டும்தான் கிளாத் விட்டுருக்கோம். அந்த 1/4 இன்ச் அளவுக்கு நீட்டாக நீங்கள் அப்படியே தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் ஃபுல்லாக நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த கார்னரில் மட்டும் அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா லைட்டாக நீங்கள் கட் பண்ணணும், தையல் மேலே கட் பண்ணாமல். அவுட்டில் வந்து நான் ப்ரெஸ் பண்ணிடுறேன். அந்த லைனிங் கிளாத்தை ப்ரெஷ் பண்ணி உள்ளே அனுப்பிடுறேன். மேலே வந்து ஊசியோட தையல் போடுறோம். குதிரையோட தையல் போட வேணாம், ஊசியோட தையல் மட்டும் போட்டுக்கலாம். அழகாக ஊசியோட மட்டும் தையல் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வைக்கிற பேட்ச் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த பேட்சுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேன்வாஸ் கட் பண்ணியிருப்போம். அந்த கேன்வாஸில் வந்து இந்த பேட்ச் ரெடி பண்ண போகிறோம். இந்த பேட்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் கிளாத் அகலம் விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் 2ஆக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இது வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து ஒரு 6 இன்ச் 7 இன்ச் அந்த மாதிரி வெடிக்கிறோம். உங்களுடைய நெக் அகலத்தை பொறுத்து இது மாறும். 1/1 கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி 1/1 நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும்.
ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்டரில் அந்த என்ன கிளாத், அதாவது நம்ம கேன்வாஸ் விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 6 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். அது போக எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் என்னவோ அதுக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அது நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கரெக்டாக நீங்கள் சென்டர் மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டுமே சென்டரை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு நீங்கள் அப்படியே ஆரம்பிக்கும்போது எந்த ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வராது, நீட்டாக இருக்கும். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம லேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். லேஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன், செகண்ட் ஒரு லைன். ஒரு லைனுக்கு ஒரு கேப் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு நம்ம நீட்டாக அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லேஸும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் பண்ணணும். ஒரு சைடில் ஒரு ஸ்டிச், இன்னொரு சைடில் இன்னொரு ஸ்டிச். டபுள் ஸ்டிச் கண்டிப்பாக போட்டாகணும். நிச்சயமாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.